தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 34வது சங்கீதம் 19வது வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் நிறைய சவால்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொண்டவங்களாக வாழலாம். ஆனால் உங்களை விடுவிப்பேன் அப்படின்னு தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. உங்களுடைய பிரச்சனைகளில் சிலவற்றிலிருந்து அவர் உங்களை விடுவிக்க போகிறேன்னு சொல்லலை. வசனம் சொல்லுது, உபத்திரவங்கள் எல்லாவற்றிலிருந்து தேவன் உங்களை விடுவிப்பார் அப்படின்னு. நாம் இந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும். நீங்கள் எல்லா காரியங்களையும் ஒழுங்காக செய்வீங்க அப்படின்னா அவர் உங்களை விடுவிப்பார் அப்படின்னா சொல்லுது இல்லை. இன்றைக்கு நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீங்க, உங்களுடைய எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் விடுவிப்பேன் அப்படின்னு அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் நீதிமான் அப்படிங்கிறத எப்படி அறிஞ்சு கொள்வீங்க? இயேசுவை உங்களுடைய ஆண்டவராக இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் அவருடைய மன்னிப்பை பெறுறீங்க. அவர் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை நடப்பிக்கிறாரு. இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க அப்படின்னாலே நீங்கள் நீதிமான்கள் ஆயிடுறீங்க. தேவனுடைய நல் தயவின் மீது நீங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் வைக்கும்போது அவருடைய நீதி உங்களுடைய இருதயத்தில் கிரியை செய்ய ஆரம்பிக்குது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு ரோமர் 4வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. இன்றைக்கு நீங்கள் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறீங்க. ஆமாம் அப்படின்னா தப்பிப்பதற்கான ஒரு வழியை தேவன் உங்களுக்கு காண்பிக்கிறாரு. உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையின் பின்னணியில் தேவன் செயல்படுகிறாருங்கிறத விசுவாசிங்க. இந்த வசனத்தை தியானிங்க. இது உங்களுடைய இருதயத்துக்குள்ள ஆழமாக இறங்கட்டும். தேவன் நல்லவர் அப்படிங்கிறத நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு அவர் உங்களை விடுதலையாக்குகிறாருங்கிறத விசுவாசிங்க. அவருடைய நல் தயவு மற்றும் உண்மையின் மீது விசுவாசம் வைங்க. அப்போது அவர் உங்களை விடுதலையாக்கி உங்களுக்குன்னு திட்டமிட்டு இருக்கிற வெற்றி வாழ்க்கைக்குள்ளே நடத்துவார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்கு வசனங்களுக்கு நன்றியப்பா. நோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் நன்மை செய்ய போகிறீங்கப்பா, அதற்காக நன்றி. அத்தனை விதமான பிரச்சனைகள்லேருந்தும் அப்பா உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் விடுவிக்க போகிறீங்கப்பா, அதற்காக நன்றி. அப்பா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால எங்களை நீதிமான் ஆக்கியிருக்கிறீங்கப்பா. உங்களுடைய வாக்கு தத்தங்களை நாங்கள் விசுவாசித்து இன்றைக்கு பெற்றுக்கொள்கிறோம். எங்களுக்காக எங்களுடைய சூழ்நிலைகளின் பின்னணியில் நீங்கள் கிரியை செய்துட்ருக்கீங்கிறத இன்றைக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இன்றும் என்றும் நீர் எங்களை விடுதலையாக்குகிறவராகவே இருக்கிறீங்க. ஏன்னா நீர் என்றும் மாறாதவர் அப்பா. ஆமேன். இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரே ஒரு உண்மையை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நீதிமானுக்கு வரும் உபத்திரவங்கள் அநேகமாக இருக்கும்னு வசனம் சொல்லுது. நாம் நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால தான் நமக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதிலேயே கண்களை பதிக்கிறோம். ஆனால் சாத்ரத், மேஷக், ஆபேத்நேகோ பாருங்களேன், அவங்க பொற்சிலையை வணங்க மாட்டோன்னு சொல்லி நீதிமான்களாக இருக்கிறாங்க. தேவனை மாத்திரம்தான் வணங்குவோன்னு சொல்லி நீதிமான்களாக இருந்ததுனால அவங்களுக்கு உபத்திரவங்கள் வந்தது உண்மைதான். அந்த உபத்திரவத்தின் நடுவில் நாம் நல்லா யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த நெருப்பு சூளைக்குள்ளே அவங்கள போடும்போது அந்த நெருப்பு அவங்கள சுடவே இல்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் ஒரு சேதமும் இல்லாமல் அவங்க வெளியில் வர்றாங்க. ஏன்னா அவங்க கூட அங்கே தூதனானவர் உலாவிக்கிட்டு இருந்தாருன்னு வசனம் சொல்லுது. ஆமேன். ஆக அவருடைய இரத்தத்தினால் நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற உபத்திரவங்கள் அநேகமாக இருந்தால் கூட அது நம்ம மேலே தொடக்கூட செய்யாது, சேதப்படுத்தாது. நெருப்பின் வாசனை கூட அவங்க மேலே இல்லைன்னு வசனம் சொல்லுது. இந்த உபத்திரவம் உங்களுக்கு வந்து போனதுக்கான எந்த தடயமும் இருக்காது. ஏன்னா உங்கள் கூட உங்களை விட்டு விலகாத தேவன் எப்போதுமே இருக்கிறாரு. அவர் கூட இருக்கும்போது அந்த பிரச்சனை நமக்கு பிரச்சனையாக இருக்காது. மற்ற உலக பிரகாரமாக வாழுகிற ஜனங்களுக்கு இதே பிரச்சனைகள் வரும்போது அவங்க அதிலிருந்து தப்பிக்க முடியாமல் மாட்டிக்கிறாங்க.
ஆனால் தேவன் அவரை நம்புகிற நமக்கு இந்த உபத்திரவங்கள் வரும்போது அழகாக நம்மளை அந்த பிரச்சனையிலேருந்து தப்புவித்து அவருடைய கரங்களில் ஏந்தி நம்மளை தப்புவிக்கிறாரு. அவர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறதுனால தான் ஜீவனை நமக்காக தந்தார். ஆமென். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்ம வாழ்க்கையில் எப்போதும் செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. ஆமென். அவருடைய சிலுவையினால தான் நாம் எல்லாரும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நன்மை செய்கிறதுனாலையோ நல்ல நல்ல செயல்களை செய்கிறதுனாலையோ இல்லை, அவருடைய கிரியைகள்னால. ஆமென். அவருடைய தியாகத்தினால தான் நாம் இன்றைக்கு நீதிமான்களாக இருக்கிறோம். ஆமென். இன்னும் ஐயோ நான் நிறைய பாவம் செஞ்சிட்டேன், நான் நீதிமான் இல்லை அப்படின்னு யோசிக்கிற உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் செய்கிற பாவம் அவருடைய இரத்தம் கழுவ முடியாத அளவுக்கு அவ்வளவு பெரியதா? அவருடைய இரத்தத்திற்கு முன்னாடி அது ஒப்பிட முடியாதுன்னு வசனம் சொல்லுது. எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தால் கூட அவர் சிலுவையில் கொடுத்த விலை கிரயத்துக்கு முன்னாடி ஒப்பாக நம்ம அதை பேசக்கூட முடியாது. ஆமென். அப்பேற்பட்ட விலையேற பெற்ற இரத்தத்தை நமக்காக சிந்திருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நீதிமான்களாக இருக்கிறபடியினால உறுதியான விசுவாசம் இப்பொழுது நம்முடைய இருதயத்தில் தோணணும். நமக்கு இருக்கிற இந்த அநேக உபத்திரவங்கள்லேருந்து தேவன் இன்றைக்கு நம்மளை விடுவிக்கிறாருங்கிற உறுதியான விசுவாசம் என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலும் இப்பொழுது உண்டாவதாக. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா, இந்த பிள்ளைகள் இப்பொழுது உறுதியாக நம்பணும் ஏசப்பா. ஏதோ ஒரு ஜெபத்தை நம்ம கேட்குறோன்னு இல்லாமல் அப்பா அவங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இப்பொழுது அறிக்கை செய்யணும் ஏசப்பா. ஆமென். என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் சிலுவையில் சுமந்துட்டீங்க ஏசப்பா. உம்முடைய இரத்தத்தினால் நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் அப்பா. ஆமென். இன்றைக்கு அப்பா எங்களுக்கான அத்தனை அநேக உபத்திரவங்கள்லேருந்து எங்களை விடுவிக்கிறீங்கிறத நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அறிக்கை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் இப்பொழுது கண்ணோக்கி பார்க்குறீங்க ஏசப்பா. ஆமென். இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய விசுவாசத்தின்படியே இந்த பிள்ளைகளை நீங்கள் சுகமாக்குங்கப்பா. தேவைகளை சந்திங்க ஏசப்பா. குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை கொண்டு வாங்கப்பா. வீடு கட்ட வைங்க ஏசப்பா. கோர்ட்டில் கேஸ் ஜெயிக்கட்டும் ஏசப்பா. கணவன் மனைவி ஒன்றாக இணையட்டும் அப்பா. பல வருடங்களாக குழந்தைக்கு காத்துட்ருக்கிற ஒவ்வொரு தம்பதிகளுக்கும் குழந்தை உண்டாவதாகப்பா. ஆமென். திருமணத்திற்காக அப்பா ஏகப்பட்ட வரன்களை பார்த்து சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு சரியான இணையை கொண்டு வாங்க ஏசப்பா. ஆமென். இன்னும் மனநல பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு, ஸ்ட்ரெஸ்னால அப்பா குடும்பத்துக்குள்ள பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இன்றைக்கு விடுதலை கொடுக்குறீங்க ஏசப்பா. அடிமைத்தனத்தின் ஆவி இப்பொழுது அப்பா இந்த பிள்ளைகளை விட்டு விலகுகிறது அப்பா. ஆமென். மொபைல் ஃபோனுக்கும் இன்டர்நெட்டுக்கும் அடிமையாக இருக்கிற பிள்ளைங்கள் இப்பொழுது விடுதலை செய்யப்படுகிறார்கள் அப்பா. ஆமென். குடி பழக்கத்துக்கும் கெட்ட சகவாசத்துக்கும் அடிமையாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா இப்பொழுது உம்முடைய இரத்தம் விடுதலை செய்வதாக ஏசப்பா. ஆமென். ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தில் உம்முடைய சமாதானம் இப்பொழுது அப்பா நிரம்பட்டும் ஏசப்பா. இந்த இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செவினை பாவம் சாப நோய் விபத்து எல்லாவற்றையும் இந்த விலைக்கு பாதுகாத்துடலுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் இப்படி கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.